ஹாய். எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கா? தான் இருந்துச்சா? லைட்டாக திறந்து மட்டும் பாருங்க, லைட்டாக இழுத்து பாருங்க. ஓ, இது இப்படி வர்றதானே? வரதான் லைட்டாக மட்டும் இழுத்து பாருங்க. இந்த கீழே இருக்கு பாருங்க. இருங்க நான் பார்த்துக்கிறேன். முட்டை எதுவும் இருந்துச்சோ? முட்டை எல்லா முட்டையும் குடிச்சிருச்சு. அதான் இருக்கு. சாரப்பாம்பா. காலையில் எப்படி சவுண்டு எதுவும் வித்தியாசமாக கொடுத்து உள்ள பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்களா? இல்லை, அன்னைக்கு ஒருக்கா வந்துச்சு, நான் கத்தி விட்டேன். சரி, இப்போ ஒன்று வந்துச்சு. குஞ்சு முட்டையெல்லாம் தின்றுச்சு. சாரப்பாம்பு தான். நல்ல பாம்பா இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. மலைப்பாம்பு இருக்குண்ணே. மலைப்பாம்பா இருக்குது. இந்த இப்போ காமிக்கிறேன், நான் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ தான் ஒன்று பிடிச்சிட்டு வந்தேன். அந்த பாம்பான்னு பார்த்து சொல்லுங்கள். மலைப்பாம்பா இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சூப்பரான பிளேஸுங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறதுக்கு. அதோட சேர்த்து புறாவும் வளர்த்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஒரு முட்டை கோழி புறா குஞ்சுகள் எல்லாம் முழுங்கிடுச்சு. முழுங்கிட்டு ஒரு தலைவர் உள்ளே படுத்துக்கிறதாப்புல. ஒன்றும் இல்லை, பயப்படா. அமைதியாக இருங்க. இரு. ஒரு நேரம் அமைதியாக தானே. ஒரு இடங்க பாருங்கள். எல்லாருமே நம்ம வாழணும்னு நினைப்போம். இயற்கை காட்சிகளோட குடியிருப்பு பகுதியில் வீடு, ஆடு மாடு கோழி புறா. தங்கப்பில் சூப்பர் பிளேஸ். இனியா ஸோ இந்த புறா குண்டில் தான் பாம்பு வந்து முட்டையெல்லாம் முழுங்கிட்டு இருந்துச்சுன்னு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பாம்பை பத்திரமா பிடிச்சிருக்கோம். இருடா, ஃபுல்லாக நல்லா செமிச்சிருச்சு. குஞ்சிலேருந்து இந்த இருக்குடா. அப்புறம் உள்ளே படுத்துக்கப்போ. புறா வளர்க்குறீங்களா இல்லை வளர்த்து விற்கிறீங்களா? வளர்க்குறோம். சூப்பர்.